ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா மருதமலை டெம்பிள் தான் போக போகிறோம். அதுதான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மருதமலை டெம்பிள் இங்கிருந்து நம்ம எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் போனோன்னா மருதமலை போயிடலாம். ஃபஸ்ட் டைம் நம்மளோட இந்த மண்டையனை வந்து ஹில்ஸ் ஏற்ற போகிறேன். அதான் வந்து மெயினாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏசி போட்டால் மைலேஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அடிப்படும். இருந்தாலும் ஏசி போட்டுக்கலாம். இந்த ஹீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏசி இல்லாட்டி வந்து போயிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு ஏசியோட பாயிண்ட் வந்து நான் 2 வச்சுக்கிறேன். பார்ச்சுக்குள்ளேருந்து வரும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கியரில் மேக்ஸிமம் மேடு இருந்துச்சுன்னா ஏற்றுங்க. ஏன் ஃபஸ்ட்டு கியர் மேடு ஏற்ற சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு கியர்னால் நல்லா பவர் இருக்கும். சரி, நம்ம இப்போ மருதமலையை பற்றி பேசுவோம். மருதமலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் நிறையா தாட்டி வந்திருக்கேன். ஆனால் பைக்கில் தான் ஏறி இருக்கோம். காரில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து கார் ஏற்றுறேன். இப்போ நீங்கள் வந்து கோயம்புத்தூர் சைடில் இருக்கீங்க அப்படின்னா ஹில்ஸ் எல்லாம் ஏற்றி பழகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மருதமலை வந்து ஹில்ஸ் ஏற்றுங்க. ஏன்னா இந்த மருதமலை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏர்பின் பெண்டு மட்டும் இருக்கும். ஆனால் நல்லா பெண்டெல்லாம் வளையும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து நிறையா பேர் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டது பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே எல்லாம் சூப்பராக வண்டி ஓட்டுவாங்க. ஏன்னா ஃப்ளாட்டான ரோடு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். அவ்வளோக்கா ஸ்லோப்பு இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அதனால் வந்து ஈஸியாக வண்டியை வந்து ஹேண்டில் பண்ணி பழகிடலாம். அதுவே ஹில்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு டிரைவரை போட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஹில்ஸ் ஏறும்போது ரிவர்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. ஏன்னா காருன்னு ஒன்று எடுத்தாச்சு, அதில் சிட்டிக்குள்ளேயெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய டிராஃபிக்லேயும் நீங்கள் ஓட்டி பழகிட்டீங்க. அவ்வளோ பழகினவங்களுக்கு ஹில்ஸ் ஏற்றுறது தானே. கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா அழகாக நம்ம ஹில்ஸும் ஏற்றிக்கலாம். கார்னர் வரும்போது ஹார்ன் அடிச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட் டைம் இவன் ஹில்ஸ் ஏறும்போது என்ன பண்ண போகிறான்னு தெரியல, பார்ப்போம். மருதமலை கோயில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதின்னு சொல்லலாம். கடவுள் முருகர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து அறுபடை வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். இந்த 6 வீடு இல்லாமல் 7ஆவதாக ஒரு வீடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதமலை தான். இந்த மருதமலை டெம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து பிரசித்தி பெற்றதுன்னு தான் சொல்லணும். அது ஏன் நான் மெயினாக சொல்கிறேன்னா, பாம்பாட்டி சித்தர் அப்படிங்கிற ஒரு சித்தரை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாம்பாட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா இந்த மருதமலையை அவர் தான் வந்து உருவாக்குனார். இந்த கோயிலவே கருவறையில் இருக்கிற மூல விக்கிரகம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த இது பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தரால் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அவரு வந்து நார்மலாக பாம்புகளை எல்லாம் வந்து பிடிச்சி ஒரு சித்த வைத்தியம் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அது மருதமலை இப்போ கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து சித்த வைத்தியம் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டைமில் வந்து ஒரு சித்தர் வந்து காட்சி தந்து, ஏன் நீ பாம்பு வந்து பிடிச்சி அதை துன்புறுத்துற, அது நீ இது பண்ணுறதுக்கு நம்ம உடம்புல இருக்கிற பாம்பு அதை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது குண்டலினி சக்தின்னு சொல்லுவாங்க, அதை வந்து எழுப்பு, சித்த மார்க்கத்தை அடையலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தியானமெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் சித்த மார்க்கத்தை அடைஞ்சார். பாம்பாட்டி சித்தர் கோயிலும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே இருக்கும். நம்ம சேனல்லையும் பார்த்தீங்கன்னா மருதமலையை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஏன்னா ட்ராவல் பேஸ் பண்ணி போடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் கண்டிப்பாக அதை வந்து விசிட் பண்ணுங்கள். இப்போ என்னென்னா, நான் முழுக்க வந்து இன்றைக்கி போடுற வீடியோ வந்து நம்ம ட்ராவல் பேஸ் பண்ணி கார் வந்து எப்படி நம்ம மேலே ஏற்றலாம் அப்படிங்கிறத பற்றி தான். அது போக எத்தனை பெண்டு இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்து இதே பார்க்கலாம். மற்ற எல்லா பெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக தான் இருக்கும். ஒரே ஒரு ஹேர்பின் பெண்ட் மட்டும் இருக்கும். அந்த ஹேர்பின் பெண்ட் மட்டும் ஏறிட்டான்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தைப்பூசத்தப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே விசேஷமான நாளுன்னு சொல்லலாம். அப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் இருக்கா அப்படிங்கிறது வந்து அப்போ தான் தெரியும். ஆக்சுவலாக வந்து கோயிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா ஜூஸ் கொடுக்கறது, சாப்பாடு போடுறது, இந்த மாதிரி அன்னதானம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணுவாங்க. விருப்பம் இருக்கிறவங்க வந்து அன்னதானம் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலிருந்து அந்த ஆர்ச்சி திருமணம் பார்த்தீங்களா, அங்கேருந்து மருதமலை மெயின் ரோடு இங்கே வர்றதுக்கு வந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்து கரெக்டாக வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மருதமலை அடிவாரம் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் போனோம்னா மருதமலை அடிவாரம் வந்து வந்துடும். இப்போது கரெக்டாக இது வந்து நவாவூர் பிரிவுன்னு சொல்லுவோம். நம்ம வந்து கணுவாய் ரோட்டில் இருந்து இப்போ நவாவூர் பிரிவுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரைட் எடுக்கிறேன்.
ரைட்டு வரும்போது பார்த்து எடுக்கணும். லெஃப்ட்டு ரைட்டுன்னு நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வண்டி போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கியரில் வச்சுக்கோங்க. ஏன்னா வண்டி வந்து ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டோம். கிராஜுவலாக வண்டியை திருப்பிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு கியர்லேருந்து டக்குன்னு ஒரு பிக்கப் வந்தோம்னா செகண்ட் கியர் வந்து போட்டுருங்க. இண்டிகேட்டர் போட்டு மெயினாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ தேர்டு கியரு. ஸ்மூத்தாக வண்டி போகிறதுக்கு எந்த டைமில் எந்த கியர் போடணுங்கிறத வந்து மெயினாக நோட் பண்ணிக்கோங்க. பொறுமையாகவே ஓட்டுங்க. ரொம்ப ஹார்ஸ் டிரைவிங்கெல்லாம் தேவையே இல்லை நம்மளுக்கெல்லாம். ஏன்னா ஸ்பீடாக போய் ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. என்ன ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்ன பின்னா நம்ம போவோம், அவ்வளோதான். இதில் நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக போய் வேறு யாராச்சும் வந்து இடிச்சு இப்போது இந்த வழி இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இப்போ ஒரு லெஃப்ட் கட் ஆச்சல்ல, அந்த ரூட்டுக்கு போனோன்னா ஈஸா போனோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா மருதமலை. நான் அந்த கார்னர் திருமணம் பார்த்தீங்கன்னா நவாவூர் பிரிவு அப்படின்னு அங்கே ஒரு 4 ரோடு பிரிஞ்சமல்ல, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 கிலோமீட்டர் வந்து நம்மளுக்கு மருதமலை ரோடு வரும். இப்போ இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வீடுகளாக இருந்து சிட்டி மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு இது வரும். ஆனால் இதை தாண்டிட்டிங்கன்னா ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்குது. அங்கே ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதி. இதில் தான் வந்து மருதமலை கோயில் இருக்குது. ஆக்சுவலாக இதில் உனியூர் ப்ளஸ் என்னென்னா, மருதமலை கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட் அந்த மலையோட உச்சியிலேருந்து இங்கிருந்து கரெக்டாக ஏறி நீங்கள் அந்த சைடு போயிட்டீங்கன்னா இப்படியே மாதிரி இங்கே மருதமலைனா இப்படி ஏறி அந்த சைடு போனீங்கன்னா வழி இல்லை, நம்ம சுற்றி தான் போகணும். அப்படி ஏறி அந்த சைடு போனீங்கன்னா அனுபவி சுப்பிரமணியன் கோயில் அப்படின்னு இருக்கும். இந்த இங்கே பாருங்கள் மருதமலை கோயிலோட போர்டு போட்டிருக்கு. ஆக்சுவலாக இதுதான் பார்த்தீங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டி. தெரியுதுங்களா பாரதியார் யூனிவர்சிட்டி? பாரதியார் யூனிவர்சிட்டியோட மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான். இப்போ இதிலிருந்து வந்து ஓரளவுக்கு ஃபாரஸ்ட் இருக்கிற மாதிரியே ஃபுல்லாகவே போகும். ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட் நேரமெல்லாம் யானையெல்லாம் வரும். இருந்தாலும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட் பண்ணிடுவாங்க, யானையெல்லாம் வருது அப்படின்னா நீங்கள் பார்த்துப்போங்கன்னு. சிறுத்தை எல்லாமே வந்து இங்கே வந்துருக்குது. ஆக்சுவலாக வந்து ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஒருத்தர் போயிட்டு இருந்திருக்காரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சிறுத்தை வந்து அவர் அட்டாக் பண்ணியிருக்கு. நிறையா வந்து பார்த்துருப்பீங்க ஒரு சிலர். இந்த ஏரியாவில் தான் அங்கிருந்து வந்துட்டு இருந்தாரு. கரெக்டாக இந்த கார்னரில் வரும்போது சிறுத்தை பார்த்தீங்கன்னா டக்குன்னு இதில் கிராஸ் ஆச்சு. ஒரு தள்ளி விட்டுட்டு மறுபடியும் உள்ளே ஓடிடுச்சு. அது வீடியோ பார்த்துருப்பீங்க. சப்போஸ் எத்தனை பேர் பார்த்தீங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே வந்து அந்த அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. சிறுத்தை மட்டும் இல்லை, மானு எல்லாத்தையுமே, மானு காட்டு பண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாகவே பார்க்கலாம். இப்போ நம்ம அங்கே பார்த்தோங்க ஆர்ச் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஆர்ச்சில் இருந்து இதெல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக நம்மளோட கோயில் தெரியுது பார்த்தீங்களா, மலையில் கோபுரம் வந்து தெரியும். அதுதான் வந்து மருதமலை டெம்பிள். மருதமலை டெம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பழனி மலை விட பாதி மலை தான். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நடந்து போகிறதுக்கு கஷ்டப்பட்டு பஸ் இருக்குது, பஸ்ஸில் போயிடுறாங்க. ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிறதுனால இங்கே பாருங்கள் சட்டக்கல்லூரி, லா காலேஜ் வந்து இங்கே இருக்குது. அதாவது பாரதியார் யூனிவர்சிட்டியோட எண்டு இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா லா காலேஜ் இருக்குது. ஒரு ஸ்பீடு பிரேக்கில் குதிச்சே போயிட்டாரு. ஸ்பீடு பிரேக்லாம் பார்க்கணும். மேலே ஏற முடியாதாங்க, மேலே போலாங்க. ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். இந்த டைம் வந்து மாற்றி விட்டாங்க. ஏதோ புதுசாக ஒரு வழி இருக்காமா. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பில்டிங்கை தாண்டி பில்டிங்கே கிடையாது. ஃபுல்லாகவே எல்லாமே பார்த்தீங்கன்னா காடாக தான் இருக்கும். ஃபுல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. இந்த பாலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரிட்ஜு இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இறங்கி மேட்டு மேலே ஏறணும். தம்பி மயில் வாகனம் குறுக்க வந்துடாதையா. இந்த வளைவுகளை எல்லாம் வந்து ஹாரன் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்.
மக்களே, இன்னைக்கு வரலான்னு பார்த்தா செம்ம டிராஃபிக் ஓட்டுறதுக்கு. என்ன பண்ணலாம்? மேலே ஏற முடியாதோ? காரில் வந்தது ஒரு தப்பாயா? வந்த முயற்சியை நம்ம கைவிடக்கூடாது. சரி இருங்க, இப்போ என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் போகலாமா வேண்டாமாங்கிறத நம்ம டிசைட் பண்ணலாம். இப்போ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இது ரூட்டே கிடையாது. இது நம்ம சுற்றி வரோம். கோயில் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கிறதுனால ஃப்ரண்ட் வழியை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் வராங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு மாதமாக தான் பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பி விட்றாங்க. அதுக்கு முன்னாடி மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்துட்டு இருந்தோம். ஸ்ட்ரெயிட்டாக வந்தோன்னா அங்கேருந்து ஒரு 200 மீட்டரும் கூட இல்லை. நம்ம போலீஸ் ஜங்ஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒரு 200 மீட்டரும் கூட இல்லை. டக்குன்னு வந்துடலாம். இந்த ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா மருதமலையோட லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு. இங்கிருந்து ஒரு 100 மீட்டர் தான். அங்கே வந்து டோக்கன் கொடுப்பாங்க, வாங்கிட்டு அப்படியே மலை ஏறுறது தான். நம்மளுக்கு முன்னாடி கரெக்டாக போகுது. ஆக்சுவலாக எந்த வண்டியாக இருந்தாலும் மலை ஏறும்போது பார்த்தீங்கன்னா பம்பர் டு பம்பர் நிற்கவே நிற்காதீங்க. சப்போஸ் இப்போ யாராச்சும் ரிவர்ஸ் வராங்கன்னு நினச்சிக்கோங்க, அந்த டைமில் வந்து நம்ம வண்டியில் இடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸ்ட்ரெயிட் ரோடு ஃப்ளாட் ரோடுன்னா ஓகே, முடிஞ்ச அளவுக்கு மலை மேலே போய் முருகரை ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலான்னு பார்த்தா விட்டமாட்டாங்களோட்ருக்கு. இப்போ இந்த டிராஃபிக் இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா காரில் வர்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம். அதுவே நம்ம பஸ்ஸில், அதாவது பஸ்ஸில் வந்து அங்கே இறங்கி 70 காந்திபுரத்துலேருந்து 70ஆம் நம்பர் பஸ் ஏறினீங்கன்னா 70 ஏறினீங்கன்னா கரெக்டாக மருதமலை அடிவாரத்தில் வந்து இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா மலை மேலே ஆக்சுவலாக நீங்கள் படிக்கட்டு ஏறியும் போகலாம். இல்லை நீங்கள் அங்கே பஸ் இருக்கும் மேலே ஏறுறக்கே, பஸ்ஸில் போகிறக்கே கால்வெளியே அது மாதிரி இருந்துச்சுன்னா பஸ் ஏறினீங்கன்னா மேலே கொண்டு போய் விட்டுருவாங்க. பார்த்துட்டு நீங்கள் வந்துடலாம். பைக்குன்னா எனக்கு பிரச்சனையே இருக்காது. 10 ரூபா தான் டிக்கெட் வாங்கிட்டு நேராக போனீங்கன்னா அழுத்துட்டு போகலாம். ஏன்னா சந்து பொந்து நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக போயிட்டு வந்துடலாம். காருங்கும்போது இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பம்பர் டு பம்பர் நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் பொறுமைங்கிறது தேவைப்படுமில்ல. இப்போ கிட்டத்தட்ட 10:30 ஆயிடுச்சு. இந்த ஹீட்டில் மற்ற ஊரை கம்பேர் பண்ணும்போது கோயம்புத்தூர் ஓரளவுக்கு ஹீட் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் எங்களால் இந்த ஹீட்டவே வந்து தாங்க முடியல. அதனால தான் பார்த்திங்கன்னா ஏசி போட்டுவிட்டேன். ஏசி போட்டுவிட்டு மைலேஜ் கம்மியாகிட்டு தான் இருக்குது. பரவாயில்ல, இருக்கட்டும், என்ன தாயிர போகுது. மற்றவர்கள் மாதிரி நம்மளும் வந்து திருப்பி இருக்கலாமோ. முருகா எங்கே இருக்க? அங்கே இருக்கியா? இதுதான் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸு, சார் பதிவாளர் அப்படிங்கிற ஆஃபீஸு. ஹலோ மக்களே, டிராஃபிக்லேருந்து முடியலனால நம்ம கேமராவோட பேட்டரியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து நான் காரில் போகிறத வந்து அப்படியே ரிவர்ஸ் எடுத்து வந்துட்டேன். முடியல. ஆக்சுவலாக வந்து நம்ம உள்ளே போனோம், அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேப், வெளியே வர கேப் இருந்துச்சு, அதை பேஸ் பண்ணி வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனே இல்லை, டிராஃபிக்கே ஆகாது. இன்றைக்கி ஏன் இவ்வளோ டிராஃபிக் அப்படிங்கிறது தெரியல. இல்லை சனிக்கிழமை நாளா இல்லை என்னன்னு தெரியல. அங்கே பார்த்தீங்களா, அப்படி போனோம், இப்படி வந்துட்டோம். இந்த ஜங்ஷனே கிடையாது. ஃபஸ்ட்டு ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து லா காலேஜ் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். சரி, இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மருதமலை அடிவாரம் மட்டும் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஞாபகார்த்தமாக வச்சுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து காரை மேலே ஏறலான்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கி ஏற்ற முடியல. சரி விடுங்க, என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும். இங்கே பார்த்துக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டாக கோயில் தான். நம்ம வீடு வந்தாச்சு. வீட்டு மொட்டை மாடியில் நின்று கோயிலை காட்டுறேன். சாமியை கும்பிட்டுக்கோங்க. பின்னாடி வராங்களான்னு பார்த்துட்டு பிடிக்கோ வந்து. ஹலோ மக்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொட்டை மாடிக்கு போயாச்சு. சரியான பல்பு இன்றைக்கி. இங்கே பார்த்துக்கோங்க, நம்மளோட வீட்டு மொட்டை மாடியிலேருந்து பார்க்கும்போது இங்கே ஒரு மலை ஸ்டார்ட் ஆகுதுங்களா. இப்படிக்கா போய் அப்படியே திரும்பணுன்னா அந்த சைடு இருக்குது. இருங்க, நான் இன்னொரு வழி காட்டுறேன். இந்த மலை தான், ஜூம் பண்ணுறேன். குட்டியாக தெரியுதுங்களா, வெள்ளையா? அதுதான் பார்த்திங்கன்னா மருதமலை கோயில். நம்ம அங்கேருந்து பார்த்தோம், இந்த இடத்துல இருக்குது. இங்கேருந்து ஜூம் அவுட் பண்ணால் நம்ம மொட்டை மாடி. சரி, இன்றைக்கி சாமியை கும்பிட்டுக்கோங்க. இன்னொரு நாள் கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து மேலே ட்ரிப் ஏறிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். வாழ்க தமிழ்.